எல்லாரும் ரொம்ப நேரமா ஆர்வத்தோட காத்துட்டு இருந்த அந்த தருணத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஆமா, இவரை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின்ட் கமிஷனர், அடிஷ்னல் கமிஷனராக இருந்து IRS ஆஃபீஸர், ஃபிசிஷியன். ஆமாங்க, இவர் ஒரு டாக்டராக இருந்து, அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் எனக்கு வேண்டாம், நான் வந்து சிவில் சர்வீஸ் பண்ண போகணும், மக்களுக்காக ஒரு மக்கள் சர்வெண்ட்டாக நான் போகணும்னு ஆசைப்பட்டு வந்தவர். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிவிகேவோடைய சீனியர் லீடராகவும் இருக்காரு. Yeah, with a big round of applause, let's welcome our Tamil Nadu Health, Medical Education and Family Welfare Dr. KG Arunraj sir for the special speech. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்தின் CEO என் அருமை சகோதரர் கோகுல்நாதன் அவர்களே, நாமக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளர் மதிப்பிற்குரிய அப்பா திரு TST பொன்னுசாமி அவர்களே, அண்ணன் தனகோபால் அவர்களே, நித்ரா குழுமத்தின் COO மோகன்ராஜ் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து திருச்செங்கோட்டின் தொழில் முனைவோர்களே, மற்றும் நித்ராவுடைய ஸ்டாஃப்னு சொல்கிறதா இல்லை தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள்னு சொல்கிறதா அவங்கள, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இப்போ என்னென்னா சொன்னாங்க, இப்போ நித்ரா கேலண்டர், நித்ரா பூமி, நித்ரா ரைடு, அப்புறம் நித்ரா ஜாப்ஸ், நித்ரா மேட்ரிமோனி அப்படின்னு ஒரு 150 ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று தான் பாக்கின்னு நினைக்கிறேன். நித்ரா வெற்றி கழகன்னு அரசியல் கட்சி மட்டும் அப்படின்னு ஒரு ஆப் ஆரம்பிச்சிடாதீங்கண்ணா. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, வாக்கிங் போகிறப்பெல்லாம் பாட்காஸ்ட்டு AI ட்ரோனை பற்றிலாம் கேட்டு போவோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தயவுசெய்து அதே மாதிரி கேட்டுட்ருங்க. அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியில் அந்த நேர்பட பேசு, இந்த மக்கள் மன்றம் அதெல்லாம் கேட்டுட்டு அரசியல் பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அரசியல் பக்கம் வாங்க, நீங்களாம் உங்களை மாதிரி நல்லவங்களும் வரணும். சும்மா இதுக்கு தான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். அந்த 2 கோடி பயனாளர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதில் நானும் ஒரு நித்ரா பயனாளர் என்பதில் மிகவும் மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கிறேன். நான் அந்த ஆப்பில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ, யாரா இது டெவலப் பண்ண இந்த ஆப்பை, இந்த மாதிரி ஒருத்தர் எல்லாமே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு எண்ணி பார்த்தது உண்டு. அப்புறம் இங்கே வந்தால் தான் பார்த்தது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். நான் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டால்ஃபின் ஹோட்டலில் தான் முதல் சந்திப்பு எங்களுடைய நடந்தது. அப்போ என்னென்னா, என்னோடய அண்ணன் இங்கே சேலம் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜில் BE படித்தப்போ அவர் கூட படித்தவர் அப்படின்னு சொன்னப்போ, இப்போ எங்கள் அண்ணன் இல்லை, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. என்னை கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் நான் உங்களை பார்க்குறேன். ஏன்னா எங்கள் அண்ணன் கூட படித்தவங்களெலாம் பார்க்குறப்ப எங்கள் அண்ணன் ஞாபகம் தான் வரும். அதனால் எப்பயுமே எங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்குது. அதனால் அந்த நித்ரா இந்த குழுமத்தில் உங்கள் அனைவரையும், ஏன்னா உங்களெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய அன்பு, முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். உங்களுடைய அன்புனால தான், உங்களோட ஆதரவுனால தான் இன்றைக்கி நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய கட்சி ஆஃபீஸ் தேர்தல் பணிமனை இந்த வால்டர் கேட்டை தாண்டி இருக்கிறப்ப நம்ம இப்படி தான் வருவோம். ஒவ்வொரு தடவையும் வரப்போ நீங்கள் அந்த மேலே இருந்து நீங்கள் கொடுத்த ஆதரவு, உங்களுடைய கை, அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது.
சரி கண்டிப்பாக பெண்களோட ஆதரவு நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்புறம் தேர்தல் சமயத்துலேயும் உங்கள் 3 இடத்துல உங்களுடைய நித்ராவுடைய ஆஃபீஸ் இருந்தது. 3 இடத்துக்கும் நான் போய் வாக்கு கேட்டப்பையும் உங்களுடைய ஆதரவு அன்பை நீங்கள் செலுத்துனீங்க. நிஜமாகவே உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். ரைட்டா? ஏன்னா இந்த ஆட்சியை கொண்டு வந்தது இளைஞர்களும் பெண்களும் தான். நீங்கள் 2 பேர் இல்லைன்னா இந்த ஆட்சியில் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய தூண்களே இளைஞர்களும் குறிப்பாக பெண்களும் தான். அந்த அளவிற்கு ஒரு அன்பால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி இது. தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற ஒரு அன்பு சாம்ராஜ்யம். உங்களுடைய அண்ணன் தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த அந்த நம்ம அண்ணனுடைய அமைச்சரவையில் நானும் இருக்கிறது, இங்கே திருச்செங்கோடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறதுல உண்மையிலுமே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னாங்க ஒரு டயர் 3 ஒரு சிட்டி திருச்செங்கோடுங்கிறது ஒரு டயர் 3 சிட்டியில் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு ஐடி சார்ந்த நிறுவனம் இந்த அளவிற்கு ஒரு பெரிய சாதனை படைத்திருப்பது என்பது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய பாராட்டத்திற்கு உரியது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஜோராக கை தட்டலாம். இப்போ இது மட்டும் இல்லை, அண்ணனோட விஷயம் பாருங்கள். அடுத்து ஒரு யூனிகான் ஆகணும், ஒரு லிஸ்டிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பிளானில் இருக்கார் அண்ணன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே படித்தார். இந்த அண்ணன் படிக்கிறப்ப எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வந்தது. இப்போ ரிலையன்ஸோட ஜெனரல் பாடி மீட்டிங்கில் முகேஷ் அம்பானி இந்த மாதிரி தான் ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு பெரிய அட்ரஸ் கொடுப்பாரு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு திருச்செங்கோட்டின் அம்பானியாக வர நீங்கள் வாழ்த்துக்கள். இதில் என்ன சிறப்பான விஷயம்னா, அம்பானி மாரி நீங்களும் ஒரு செல்ஃப் மேட் மேன். என்ன தான் அப்பா அம்மா இருந்தாலும் ஒரு ஆப் மூலயமா ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னா ஒரு செல்ஃப் மேட் மேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்கியிருக்கீங்க. நம்ம தலைவரும் அப்படி தான், நானும் அப்படி தான். வி ஆர் ஆல் செல்ஃப் மேட் மேன். அதனால் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு உழைப்பால் உயர்ந்தவங்களை பார்க்குறப்ப எல்லாத்துக்குமே சந்தோஷமாகவும் இருக்குது. அதை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அண்ணன் உழைப்பு மட்டும் இல்லை, அண்ணன் ஒரு விஷயத்த சொன்னார், ஒரேஷியஸ் ரீடருங்கிற சொன்னார். நிறைய படித்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதுக்கு சிறந்த உதாரணம் அண்ணன் தான், கோகுல்நாதன் அண்ணன் தான். நீங்கள் இந்த படிப்பதை நம்ம என்றைக்குமே விடக்கூடாது. படிக்க முடியலனாலும் இப்போ டெக்னாலஜி இருக்கிற மாதிரி பாட்காஸ்ட் அதில் மாதிரி, ஏன்னா நம்ம தினந்தோறும் நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்குது. நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாமா அச்சீவ் பண்ண முடியும். இப்போ அண்ணன் பேசுகிறப்ப சைனா பற்றிக்கெலாம் கூட பேசினார். சைனா பார்த்திங்கன்னா நம்ம தான் இந்தியாவோட அரசியல் தலைவர்கள்லாம் நம்ம இந்தியா சைனாவுக்கு போட்டி போடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாலுமே சைனாலாம் எங்கேயோ இருக்காங்க. சைனாலாம் நம்ம இந்தியாவோட 5 times பிக்கர் எக்கானமி சைஸ்லாம். நம்ம சும்மா ஓரமாக விளையாடிட்டு இருக்கோம், அந்தளவுக்கு தான் இருக்குது. இப்போ சைனாவுக்கு போட்டியாக நம்மலாம் வரணுன்னா ஒன்று தான் நம்ம வேணும், இனோவேஷன் தான். இனிமேல் நம்ம பேக் அண்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அடுத்த லெவல், அடுத்த ட்ரெஜெக்டரியில் நம்ம போகணுன்னா கண்டிப்பாக இனோவேஷன் வேணும், புதிய சிந்தனை வேணும், புதிய முயற்சிகள் வேணும், புதிய ஐடியாஸ் வேணும். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், அந்த மாதிரி ஒரு சிந்தனை, அந்த மாதிரி ஒரு கரேஜ், புதுசாக பண்ணணுங்கிற ஃபஸ்ட்டு ஒரு துணிச்சல் வேணும். தானாக இப்போ பார்த்தா வேலைக்கு போகிறது ரொம்ப ஈஸி. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் எல்லாருமே நான் எம்ப்ளாயியாக இருக்கிறது நான் தவறாக சொல்லலை, ஆனால் ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இத்தனை பேர், ஒரு 500 பேரை வேலை கொடுத்து நம்ம ஒரு புதுசாக ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு துணிச்சல் வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு கரேஜ் வேணும். அந்த மாதிரி ஒரு கரேஜோட, புது சிந்தனையோட, புது இனோவேஷனோட நம்ம பண்ணால் தான் இந்தியா கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால் அண்ணெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்புறம் இங்கே சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற ரிக் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ வேல்சன் அண்ணெல்லாம் சொன்னாங்க, அது மாதிரி அவங்களாம் நிறைய இனோவேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதன் மூலமாக நம்ம எல்லாருமே சொன்னாங்க, இங்கேருந்து என்ன மாதிரி இன்னும் 5 பேர் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே, அதே ஒரு பெரிய விஷயம். அதனால் நீங்கள் எல்லாருமே இதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நீங்கள் எல்லாருமே டெவலப் ஆகணுங்கிறது தான் இந்த நேரத்தில் என்னோடய செய்தியாக சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
ஆக்சுவலாக இப்போ நம்ம செல்வகுமார் அண்ணன் பேசுகிறப்ப கூட சொன்னார், அர்த்தநாரீஸ்வரர் எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு நம்ம கடவுள்னு சொன்னாங்க. இப்போ வரப்போ ஒவ்வொரு சமூகத்தையும் இறங்கி நின்று அருள் பாலிப்பார்னு சொன்னாங்க. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா கடவுள் காந்திஜி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், ஒரு ஏழை முன்னாடி கடவுள் எப்படி தோன்றுவார்னா ஒரு வேலையின் மூலமாக தான், ஒரு வேலை வாய்ப்பின் மூலமாக தான் கடவுள் தோன்ற முடியும் அப்படிம்பார். உண்மையாலுமே கடவுள் அந்த அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொழில் நிறுவனத்தின் முன்னாடி தான் அவர்கள் இறங்கி நின்று அருள் பாலிக்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம தொழில் மூலமாகத்தான் இந்த திருச்செங்கோடும் வளரும். இந்த தொழில் மூலமாக தான் திருச்செங்கோட்டில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களும் உயரும். அந்த மாதிரி நம் செய்யும் தொழிலே தெய்வம். அந்த மாதிரி தொழில் அந்த அளவுக்கு முக்கியம். இங்கே இன்னும் திருச்செங்கோடில் வந்து சொன்னாங்க, நான் தேர்தல் அப்பயும் சொன்னேன், திருச்செங்கோடை நம்பர் 1 தொகுதியாக மாத்திரம் தான் நம்மளுடைய ஒரு எண்ணம், நம்மளுடைய ஒரு வாக்குறுதியாக இருந்தது. கண்டிப்பாக அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு விஷயம் நம்ம சொன்னோம், தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் நம்ம எது சொன்னாலும் அவர் காது கொடுத்து கண்டிப்பாக கேட்பார். ஒரு மக்களுடைய தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சிஎம், ஒரு நல்ல தலைவர், நல்ல முதலமைச்சர் நமக்கெல்லாம் கிடச்சிருக்காரு. அதனால் நம்மலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும், பெருமை பண்ணோம். திருச்செங்கோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம செல்வகுமாரன் சொன்ன மாதிரி நிறைய முக்கியமான சில கோரிக்கைகள்லாம் இருக்குது. இந்த காவிரி பொன்னியார் திருமணி முத்தார் இணைப்பு திட்டம், அதற்காக இந்த பட்ஜெட்டில் அப்புறம் இந்த ரிங் ரோடு வசதிகள், அப்புறம் சேலம் டு திருச்செங்கோடு அந்த ரோடு 2 வழி சாலையாக இருக்கிறத 4 வழி சாலையாக மாற்றுறது, அப்புறம் கொக்ராயம்பேட்டில் இருந்து வால்டர் கேட் வரையிலான சாலையை 4 வழி தடமாக மாற்றுறது, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக ஒர்க்காகவும் இருக்குது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சாங்ஷனாக இருக்குது, அது எங்கே வருது அப்படின்னு தெரிலன்னு சொன்னீங்க, அதுவும் ஒரு பரிசீலனையில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக திருச்செங்கோடுக்கு என்னென்ன தேவையோ, முன்ன மாதிரிலாம் இல்லை, இந்த அரசு கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த அரசு மட்டும்தான், எங்களுக்கு வேறு அஜெண்டாவும் இல்லை, சிஎம்முக்கும் அஜெண்டா இல்லை. சிஎம் என்ன சொன்னார், என்னுடைய அமைச்சரவையில் நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், என்னோடய அமைச்சர்களும் வாங்க மாட்டாங்க, இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களும் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த துணிச்சல் ஒரு இது வரைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் யாராச்சும் சொன்னது உண்டா? இந்த 50-60 வருஷத்தில் யாருமே அவங்க தேர்தல் அறிக்கையில் லஞ்சம் இல்லாத நிர்வாகம் கொடுப்பேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, சொன்னதில்லை. ஏன்னா அந்த துணிச்சல் இருக்காது, அவங்க துணிச்சல் இல்லை. அதனால் அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த டிவிகேக்கு மட்டும்தான் இருக்குது. தலைவரும் சரி நானும் சரி அரசியலுக்கு வந்தது ஒரே ரீசன், மக்கள் நலன் சார்ந்த ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு சேவையாக அரசியலை பார்க்கணுங்கிறது தான். இல்லைன்னா நம்மளாம் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டோம். அதனால் நீங்கள்லாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக நான் திருச்செங்கோடு நலனுக்காக, திருச்செங்கோடு மக்களுக்காக, கண்டிப்பாக உங்களுக்காக உண்மையாக கண்டிப்பாக உழைப்பேன். இந்த மேடையில் இந்த மேடையின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீதியெல்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்கிறத விட நம்ம செயலில் தான் அதிகம் இருக்கணும். என்னுடைய செயலில் உங்களுடைய ஒத்துழைப்போட, இங்கே இருக்கிற பெரியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, பெரியவங்களாம் நிறைய சஜஷன் சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை சொன்னாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. இப்போ திருச்செங்கோடு நெக்ஸ்ட்னு அண்ணன் சொன்னாங்க, நான் ஒரு முன்னெடுப்பு அப்படி பண்ணலாம், ஒளிரும் ஈரோடுன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதே மாதிரி நம்ம திருச்செங்கோட்டில் பண்ணலான்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து உடனே நாமளும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான், ஒரு தனி ஒருவனால் எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், பெரியவர்கள்லாம் எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது கண்டிப்பாக எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். கண்டிப்பாக நம்ம திருச்செங்கோடு தொகுதி தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும். அந்த உறுதியை இதன் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக ஒரு விஷயம், நம்ம 23ஆம் தேதி நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அதில் நானும் ஒரு சீனில் நடிச்சிருக்கேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு சீனில் தான் அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். நான் ஒரு தடவை தலைவரை பார்க்குறப்ப ரொம்ப சர்வீஸில் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், சார் உங்கள் கடைசி படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா, இல்லை நான் என்ன நினச்சேன் சொல்லியிருந்தேன், சார் உங்கள் படத்தில் ஒரு சீன் அடிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சார் என்னென்ன சார் ஜனநாயகன் இப்போ கடைசி படமாக ஆயிடுச்சின்னு சொன்னப்போ
அப்படியே விட்டுட்டார், எதுவுமே சொல்லலை. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து திடீர்னு ஒரு காலையில், சார் உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னாரு. சார் எதுக்கு சார்? அதான் ஆக்ட் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னாரு. அப்புறம் சரி அனுப்புனேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து கால் வந்துச்சு, வாங்க இந்த நாள் சொல்லிவிட்டு ஷூட்டிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனால் அங்கே போய் நம்ம காஸ்டியூம்லாம் கொடுத்துட்டு தலைவர் கூட அப்படி நடந்து வர மாதிரி அவருக்கு ஒரு அப்போ தான் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, ஒரு வாழை கொடுக்குற மாதிரி ஒரு சீனு. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். என்ன ஒரு வருத்தம்னா, இது தலைவரோட கடைசி படமாக இருக்குது, அதுதான் ஒரு சின்ன வருத்தம். ஆனால் என்ன, எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்தா தளபதினு வந்திருக்கோம். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர்னு வரப்போகுது ஜோசப் விஜய். உங்களோட சேர்ந்து நாமும் அந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அன்புக்கு எல்லாரும், உங்கள் அன்புக்கு நான் தலை வணங்குகிறேன். கண்டிப்பாக உங்கள் அன்புக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய நம்ம நித்ரா எம்டி அண்ணன் கோகுல்நாத் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thanks to our Honorable Minister of Tamil Nadu Health, Medical Education, Family Welfare, sir. So, Dr. K.G. Arun Raj, sir, ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த தருணத்தில் உங்கள் கையால் நம்ம நித்ரா ஆப் இந்தியா பிரைவேட் லிமிட்டடோடைய, அதாவது நம்ம கூட ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு 6 பேருக்கு உங்கள் கையால் இந்த தருணத்தில் அங்கீகாரம் வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் our founder and CEO, Mr. Gokulnathan, sir. Mr. Ponusami, sir, please come forward. Yeah, please stand. I request all our chief guests, please get ready to honor our awardees. The first person, I would like to welcome our matrimony team, Tamil Nadu. Hey, Dharani, please come forward to the stage. நல்ல ஒரு பலமான கைதட்டல். நம்ம தமிழ்நாடு மினிஸ்டர் சார் கையால் அவார்ட் வாங்க போறாங்க. ஒரு 6 பேர் நம்ம நித்ரா ஆப்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நல்ல ஒரு பலமான கைதட்டல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் G Vino, please get ready. System admin G Vino, please get ready. நல்ல ஒரு பலமான கைதட்டல் கொடுத்துடலாமா? Next, I would like to welcome our system admin, Mr. G Vino. Please come forward to the stage. Next, Sri Diya, Tamil Nadu. Manivasagam, please come forward. Parthiban, sir, please get ready. From Jobs. Next, I would like to welcome Mr. Manivasagam, sir. Sri Diya, Tamil Nadu. Next, I request Mr. S. Parthiban, sir, our Tamil Nadu Jobs team. D. Ganeshan, sir, please get ready. Ganesh, sir. Next, with a big round of applause, let's welcome our Chief Technology Officer, Mr. D. Ganesh, sir, here. Sendilwell, sir. Our matrimony, Tamil Nadu, Mr. M. Sendilwell, sir, please come forward to get this wonderful award. நல்ல ஒரு பலமான கைதல் கொடுத்தலாமே. Thank you so much.
சார் இந்த தருணத்துல உங்க முன்னாடி நம்ம திருச்செங்கோடு ரோட்டரி கிளப் சார்பில் ஒரு முக்கியமான போஸ்டர், அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அவேர்னஸ் நோட்டீஸ் உங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த உலக சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தீமோட I would like to welcome all the Rotarians and the Rotary people, and I would like to welcome Mr. Shanmugusundram sir, our past district governor, Rotarian Shanmugusundram sir, please come forward. Along with him, I request Rotary members, President, Secretary, please come forward to release the notice. சித்தை ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டாலடிக்கும் கலரு கண்ணாடி சித்தை ஜில்லாடி விட்டா கில்லாடி. ஸோ நம்ம திருச்செங்கோடு ரோட்டரி கிளப் சார்பில் இன்னைக்கு இந்த நோட்டீஸ் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் கையால் திறந்து வைக்கப்படுகிறது. எல்லாரும் நல்ல ஒரு பலமான கைதல் கொடுத்துடலாம். Thanks to Tiruchengodu Rotary members and the Rotary Club. Thank you so much. Next, I request Namakkal District Chess Association and the association office bearers, please get ready. I request Namakkal District Chess Association members, association office bearers, please get ready. Sir, நம்ம மேடையோடைய வலது பக்கம் வந்து நீங்க நின்னுக்கலாம். Association barriers, எல்லாரும் வலது பக்கம் வந்து நின்னுக்கலாம் சார். So this is the most precious moment to honor our honorable minister by Mr. Gokulnathan sir, the president of Namakkal District Chess Association and the association office barriers. Please come and join along with them. Thank you so much sir. This is such a wonderful honoring moment from Namakkal District Chess Association. ஸோ நம்ம நாமக்கல் செஸ் அசோசியேஷன்லேருந்தும் நம்மளுடைய அசோசியேஷன் பேரியர்ஸ் கையாலையும் பிரசிடென்ட் சார் கோகுல்நாதன் சார் கையாலையும் இப்போ நம்ம ஹானரபிள் மினிஸ்டரை வந்து கௌரவப்படுத்துகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் செஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உலக அளவில் வந்து இன்றைக்கி நிறைய தமிழன்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்காக நல்ல ஒரு பலமான கைதல் கொடுக்கலாமா? தேங்க்ஸ் a lot. சார் இப்போது உங்கள் முன்னாடி நம்மளுடைய ஒரு 11 வயசு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா செஸ் காம்படிஷனில் முன்னாடி வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டோம். அவங்களுடைய ஃபாதர் ஹரிப்ரணா, ஃபாதர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். சரி, இப்போ உங்கள் கையால் அந்த 11 வயசு குழந்தையோடைய தந்தையை கௌரவிக்க போகிறோம். செஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ நம்ம உலகத்தை நோக்கி நிறைய குழந்தைகள் வந்து உலக அளவில் தமிழ்நாட்டிலேருந்து செஸ்ஸில் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு ஃபாதரை உங்கள் கையால் அங்கீகாரப்படுத்த போகிறோம். ஹரிப்ரணாவோடைய ஃபாதருக்கான அங்கீகாரம் எல்லாரும் நல்ல ஒரு பலமான கைதல் கொடுக்கலாம். Thanks a lot. Yeah. Now I would like to welcome the correspondent and principal of KSR College, KS Rangasamy College of Technology. Please come forward. Dr. Gopala Krishnan sir, the principal of KSR College of Technology, to honor our CEO and the founder of Nitras App India Private Limited. To honor our founder and CEO. I request Mrs. Amravati ma'am, please get ready. So this is ஏனா நீங்க வந்து இந்த காலேஜோட ஒரு அலுமினி அப்படினு சொல்லி கேள்விப்பட்டோம் சார். நல்ல ஒரு பலமான கைதல் கொடுக்கலாமா எல்லாரும்? To our founder and CEO of Nitra Apps India Private Limited.
Once again, thank you, Dr. Gopalakrishnan sir, the principal of KSR College of Technology. Thank you so much. Once again, thanks to our honorable chief guest, Dr. KG Arunraj sir, for accepting our invitation. There is an official thank you note is awaiting for you. I request everyone, please be seated. Please make yourself comfortable. Everyone, our chief guest, please make yourself comfortable. For the official thank note, I would like to welcome our team leader, Mrs. Amaravati ma'am. Please come forward to the stage. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவரின் வாழ்க்கைக்கிணங்க விடாமுயற்சியால் உயர்ந்தவர் மாண்புமிகு டாக்டர் கேஜி அருண் சார் அவர்கள். மருத்துவராக மனித உயிர்களை காத்து தனது விடாமுயற்சியால் யூபிஎஸ்ஸில் உச்சம் தொட்டு ஐஆர்எஸ்ஸில் உயர் அதிகாரியாக சிறப்புடன் பணியாற்றியவர். பதவி என்பது பெருமைக்காக அல்ல, பொது நலத்திற்காக என்பதை தனது செயல்பாடுகளால் நிரூபித்த தலைவர். தமிழக அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் எங்கள் திருச்செங்கோட்டின் தளபதி மாண்புமிகு டாக்டர் கேஜி அருண்ராஜ் சார் அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தது எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மனம் நிறைந்த உற்சாகத்தையும் அளித்துள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நித்ரா நிறுவனம் சார்பாக இதயம் கனிந்த நன்றிகளை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். அன்பால் அரவணைத்து பண்பால் உயர்ந்து எளிமையால் இதயங்களை வென்று ஊக்கத்தால் பலரை வழிநடத்தும் உன்னத மனிதர் நீங்கள். ஆம், இம்ப்ரஸ் இஆர்பி நிறுவனத்தின் இயக்குனரும் நாமக்கல் மேற்கு தமிழ் மாநில காங்கிரசின் தலைவருமான மதிப்பிற்குரிய திரு கே செல்வகுமார் சார் அவர்கள் தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு எங்களின் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பல தலைமுறைகளுக்கு உழைப்பு, ஒழுக்கம், நேர்மை ஆகியவற்றின் மதிப்பை எடுத்துக்காட்டி வரும் டிஎஸ்டி நிறுவனத்தின் உரிமையாளரும் நமது நித்ரா நிறுவனத்தின் சிஇஓ சார் அவர்களின் தந்தையுமான மதிப்பிற்குரிய உயர் திரு பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு எங்களின் அன்பும் மரியாதையும் கலந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கனெக்டிங் த டாட்ஸ் கற்றுத்தந்து சிதறிய சிந்தனைகளை செம்மைப்படுத்தி ஸ்வாட் புரிய வைத்து எங்கள் பலத்தை நாங்களே உணர வைத்து சேமிக்கவும் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் கற்றுக் கொடுத்து ஆரோக்கியமே உண்மையான செல்வம் என்பதை வாழ்க்கை முறையால் உணர்த்திய எங்கள் பெருமை மிக்க நித்ரா நிறுவனத்தின் நிறுவனர் உயர் திரு பி கோகுல்நாதன் சார் அவர்களுக்கும் அவரின் வெற்றி பயணத்தில் என்றும் உறுதுணையாக இருந்து நித்ரா நிறுவன குடும்பத்தை அன்புடனும் அரவணைப்புடனும் வழிநடத்தி வரும் மதிப்பிற்குரிய திருமதி மேனகா மேம் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முயன்றார்க்கு முடியாதது ஒன்றுமில்லை என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர். முதல் பணியாளராக அடியெடுத்து வைத்து இன்று 500க்கும் மேற்பட்டோரின் வெற்றி பயணத்திற்கு வித்திட்டவர். மண்ணை கூட பொன்னாக்கும் மந்திரம் தெரிந்தவர். எப்போதும் உற்சாகத்துடன் செயல்பட்டு வரும் நித்ராவின் மதிப்பிற்குரிய சிஓஓ திரு மோகன்ராஜ் சார் அவர்களுக்கு எங்களின் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக திட்டமிட்டு ஒவ்வொரு பணியையும் அர்ப்பணிப்புடன் மேற்கொண்ட HR மேனேஜர் மிஸ்டர் ஜி பழனிக்குமார் சார், அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் மிஸ்டர் வினோத்குமார் எஸ் மற்றும் HR எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்ஸஸ் KR பிரியகீர்த்தி மேம் அவர்களுக்கும் 13th நித்ரா ஆனிவர்சரி கமிட்டி உறுப்பினர்களுக்கும் நித்ரா சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தொலைதூர திருநெல்வேலியிலிருந்து வருகை தந்து நிகழ்வை சிறப்பித்த திருநெல்வேலி மேட்ரிமோனி குழுவினருக்கும் இணையம் கணித நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற மதிப்புமிக்க ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் வழங்கிய மாண்புமிகு அமைச்சரின் நேர்முக உதவியாளர் திரு அண்ணாமரசு சார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தொடர்ந்து உறுதுணையாக இருந்த திரு பிரவீன் சார் அவர்களுக்கும் எங்கள் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்நிகழ்விற்காக பேனர் மற்றும் லோகோவை மிகவும் நேர்த்தியாக வடிவமைத்த டிசைனிங் மேனேஜர் மிஸ்டர் முத்துக்குமார் சார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்விற்காக அறிமுக வீடியோவை மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் உருவாக்கிய திரு டேனியல் சார் அவர்கள், திரு அமிதகுமார் சார் அவர்கள், மேலும் வாய்ஸ் ஓவர் கொடுத்த மிஸ்ஸஸ் மௌனிகா மேம் ஆகியோருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அச்சுப்பணிகளை தரமாகவும் நேர்த்தியாகவும் மேற்கொண்ட ட்விங்கிள் செந்தில் சார் அண்ட் அவரது ஊழியர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் ஒளி மற்றும் டிஜே சேவைகளை சிறப்பாக வழங்கிய செலிப்ரேட்டெக்ஸ் ஈவெண்ட் ஆடியோ, எல்இடி அண்ட் டிஜே குழுவினருக்கு எங்கள் இதயம் கடித நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவையான மற்றும் தரமான உணவை அன்புடன் வழங்கிய சித்தார்த்தா கேட்டரிங் செந்தில் சார் அண்ட் அவரது ஊழியர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கை நேர்த்தியாகவும் அழகாகவும் அலங்கரித்த முருகன் டெக்கரேட்டர்ஸ் ரமேஷ் சார் அண்ட் அவரது குழுவினர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வின் இனிய தருணங்களை அழகாக பதிவு செய்த ஸ்ரீ அம்மன் ஸ்டுடியோ சீனி சார் மற்றும் அவரது குழுவினருக்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வின் செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க ஆதரவு வழங்கிய அனைத்து பத்திரிகை மற்றும் சமூக ஊடக நண்பர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அரசு அதிகாரிகள், நிகழ்ச்சியை பாதுகாப்பாக நடைபெற முழு ஒத்துழைப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகள், தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அனைத்து ஆதரவாளர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி வருகை தந்து இந்நிகழ்வை வெற்றிகரமாக மாற்றிய ஃப்ளைட் டியூட்டர், இம்ப்ரஸ் இஆர்பி உட்பட மித்ரா குழும உறுப்பினர்களுக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் உறவினர், நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும். இறுதியாக இன்றைய நிகழ்வு இனிதே நடைபெற நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்களித்து உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் எனக்கு நன்றியுரையை வழங்க வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி எனது நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Amramadi ma'am. Such a wonderful thank you note. Now I request all the ladies and gentlemen, our chief guests, please rise for the national anthem. Please rise for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Once again, thank you ladies and gentlemen, our Honorable Minister Dr. K.G. Arunraj sir. Thank you once again for accepting our invitation. நல்ல ஒரு பலமான கைதல் கொடுத்துடலாமா? இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக நடத்தி கொடுத்த நம்மளுடைய மினிஸ்டர்ஸாக இருக்கும் அண்ட் அவரு கூட இங்கே வந்திருந்த நம்மளுடைய டைரக்டர் அண்ட் இம்ப்ரெஸ் இஆர்பி மிஸ்டர் கே செல்வகுமார் சாருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப சுவையான இரவு உணவு தயார் செய்யப்பட்டிருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக ஸ்டாஃப்ஸ் மட்டும் இங்கேயே இருங்க. நம்மளுடைய நித்ரா ஆப்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்க மாதிரி கேட்டுக்கிறோம். கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ஸ்டாஃப்ஸ் யாரும் போக வேண்டாம்.
கவர்ல மாட்டி இருக்கிற காலண்டரை தேடி பிடிச்சு நல்ல நேரம் ராகு காலம் பார்த்த காலம் மலையேறி போச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்மார்ட் போன்லயே தெரிஞ்சுக்கலாம். நித்ரா தமிழ் கேலண்டர் எப்போ வேணாலும் எங்க வேணாலும். So once again, thanks to all those farmers who gave you wonderful presents. ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க அப்டேட் பண்ணுங்க, இல்லாதவங்க டவுன்லோட் So பண்ணுங்க. நம்மளுடைய மாண்புமிகு உயர் திரு தமிழ்நாடு மருத்துவ மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை நம்மளுடைய நித்ரா ஆப்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பாக தெரிவிச்சுக்கான ஒரு நிமிஷம் வீடியோ கட் பண்ணுங்க. ஸோ இங்கு வருகை புரிந்து உங்களுடைய ஒரு பங்களிப்பை கொடுத்த நமது தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை நமது நித்ரா ஆப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் குடும்பத்தினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களின் வருகை எங்களின் மன நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தங்கள் வருகைக்கு நன்றி. ஐடி செக்டர்ல வேலைக்கு ஆள் தேடுறது ரொம்ப கஷ்டம். சில தனி தகுதிகள் இருந்தா மட்டும்தான் செலக்ட் பண்ணலாம். அது எளிமையாக்கிடுச்சு. விளம்பரம் பண்ணனா தகுதியான ஆளுங்க இமிடியேட்டா கிடைக்கிறாங்க. 20 lakh டவுன்லோட்ஸ். நமக்கான ஆளுங்க எப்படி கிடைக்காம போவாங்க? எங்க பிசினஸ் கேப்ஸ்ங்கிறதுனால ஒரே நேரத்துல 10-15 டிரைவர்ஸ் தேவைப்படுவாங்க. அது சிரமம் இல்லாம சமாளிக்க முடியுதுன்னா அது நித்ரா ஜாப்ஸ் ஆப் இருக்கு. I request our Nitra App Private Limited staffs, employees, please be waited. We have such a wonderful gift and award distribution ceremony for you, and that is